தியேட்டர்ல நான் அப்ப எனக்கு 3 வயசு தான், இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். வேற லெவல்ல இருந்துச்சு, செம்ம மாசா இருந்துச்சு. அவங்களுக்காக தான் படத்துக்கே இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போட்டு வந்திருக்கேன். முத்துப்பாண்டினா வேற லெவல் தான். 20 தடவை மேல பார்த்திருப்பேன். புதுசா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு, வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. ரிப்பீட்டடா பாட்டு போட்டாங்க, அப்படி போடு சாங் போட்டாங்க. பாருங்க, நீங்க கையில பிடிச்சிக்க நல்லா இருக்கு பாருங்க. நான் டிசைன் பண்ணிருக்கேன், எல்லாமே பிரமாதமா இருக்கு, எல்லாமே கில்லி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டர்ல பார்த்தேன். ரொம்ப வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி இருந்தது. இடைக்கு நம்ம இன்டர்வெல்ல ப்ரொடியூசர் சார் வந்தாங்க கில்லியோட, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்தாங்க. நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தது. தியேட்டர் ஹவுஸ்ஃபுல், ஒரு டயலாகும் கேட்க முடியல. விஜய் சாரோட திருப்பி இப்படி ரிலீஸ் ஆகணும் படம், இன்னும் நமக்கு தெரியாது எப்போ அவங்க திருப்பி ஸ்கிரீன்ல வருவாங்க. அதனால எவ்வளவு ஒரு படம் பண்ணி வச்சிருக்கேன், அது திருப்பி ரிலீஸ் ஆகணும் அப்படி ஆசை. எல்லாம் ஃபுல் படமா, அது எனக்கு ஒரு டயலாக் கூட கேட்க முடியல. அந்த மாதிரி டான்ஸ், ஆட்டு, அப்புறம் விசில் அந்த மாதிரி இருந்தது, வேற லெவல். துப்பாக்கி நான் இருந்த அந்த படத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் கூட இப்படி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் மாதிரி இருந்தது, ரீ-ரிலீஸ் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கறேன், சூப்பரா இருந்தது. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ கூட இப்படி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், வேற மாதிரி இருந்துச்சு. யாருமே சீட்ல ஒரு half an hour யாருமே சீட்ல இல்ல, எல்லாருமே வந்து வைப் நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா பாட்டுக்கும் எல்லாமே ரிப்பீட் போட்டாங்க சாங்ஸ் எல்லாம். சோ கமலா தேட்டர் மூல விஷ்ணு அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் வேற மாதிரி ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க, பார்க்கலாம். செல்லோ அந்த வேர்டு தான் நைஸ். ரீ ரிலீஸ் மாதிரி இல்ல ப்ரோ, வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகேங்களா, ஃபுல்லா FDA ஃபர்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு, எல்லாமே வேற லெவல் ப்ரோ. 2 பாட்டு வந்து 2 வாட்டி ரிப்பீட்டடா போட்டாங்க ப்ரோ, செமையா இருந்தது ப்ரோ. ஃபுல்லா வைப், ஃபுல் என்ஜாய் ப்ரோ. தளபதி என்ட்ரிலாம் வேற லெவல் ப்ரோ, சும்மாவே சொல்ல வேண்டாம் நம்ம தளபதி என்ட்ரியை பத்தி. சும்மா அவர் வந்தாலே போதும் ப்ரோ, அந்த வரும்போது கில்லிட்டேன் அதெல்லாம் வேற லெவல் இருந்தது ப்ரோ, செமையா இருந்தது ப்ரோ. ப்ரோ எப்பயுமே அவங்க தான் பர்ஃபெக்ட் பேர் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போதுல இருந்து கில்லி பாத்துல இருந்து இப்போ லாஸ்டா லியோ வரைக்குமே பர்ஃபெக்டான பேர்னா அவங்க 2 பேர் தான் ப்ரோ இருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபுல் வைப். அதுதான் ப்ரோ, முத்துப்பாண்டி கோட்டைனா முத்துப்பாண்டி கோட்டை தான் ப்ரோ. அவரோட பாட்டு வேற லெவல் ப்ரோ. எப்பயுமே பார்த்ததுதான் படம், இருந்தாலும் இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க வந்து டிவில பாக்குறது வேற, படத்துக்கு தியேட்டர்ல பாக்குறது வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தியேட்டர்ல வந்து அது கமலா தியேட்டர்னா அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எப்படி சொல்றது, எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கும். டைலாக் எனக்கு வந்து படத்துல எல்லாருக்கும் வந்து விஜய் த்ரிஷா மேம் பிடிக்கும், அது விஜய் சார் த்ரிஷா மேம் பிடிக்கும், அது வேற கதை. எனக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் ஆக்டிங் தான் பயங்கரம். முத்துப்பாண்டி அதுவும் அந்த லவ் யூ செல்லோ அதெல்லாம் சொல்றேன், ஏன் சொல்ற நீ, அது எல்லாம் வந்து வெயிட். அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நடிகர் எஸ் ஏ சூர்யா சார் எப்படி இப்போ நீங்க பாக்குறீங்களோ, பிரகாஷ் ராஜ் சார் அப்ப அப்படி பண்ணிட்டாரு. ஸோ பிரகாஷ் ராஜ் சார், எஸ் ஏ சூர்யா சார் வந்து பிரகாஷ் ராஜ் சார் மேல மோஸ்ட்லி சிமிலரா இருக்கு. நீங்க வந்து படத்தை வந்து நான் எதுவும் அந்த அப்படி போடல டான்ஸ், ஆனா வந்து ஃபுல் வீடியோ ஃபுல் படமே வந்து போன்ல இருக்கு, இப்போ ஸ்னாப்ல இருக்கு. இப்போ நீங்க கேட்டா கூட நான் உங்களுக்கு தருவேன், பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா நீங்க சன் நெக்ஸ்ட் டிவில ஹோம் தேட்டர் அது பாக்குறது வேற. படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது கூட இவ்வளோ எஃபெக்ட் இருக்குமா, இவ்வளோ ஹைப் இருக்குமான்னு தெரியல. ரீ ரிலீஸ்க்கு பயங்கர ஹைப்பா இருக்கு. நான் வந்து தலை ஃபேன். நான் வந்து விஜயோட படம் வந்து விஜய் சார் படம் வந்து துப்பாக்கி 1 தான் தேட்டர்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்த ஒரே படம்னா கில்லி, அதுவும் வந்து பீக்கு. எப்படின்னா என்னடா அந்த படத்துக்கு வந்துட்டோம்,
அவசரப்பட்டு வந்துட்டோமே அப்பெல்லாம் அந்த எண்ணமே அந்த தாட்டே உங்களுக்கு வராது. படத்துல வந்து உங்களுக்கு பல கதை தெரியும். அப்ப கூட நீங்க அத்தை நடக்கும், இந்த சீன் வரும், இந்த பாட்டு எப்போ வரும், இந்த பாட்டுக்கு எப்போ போய் நம்ம முன்னாடி போய் டான்ஸ் ஆடலாம், அப்படிதான் இருக்கும். கிழிச்சு எடுத்துட்டாங்க அது கமலா தேட்டர். லியோ படம் பார்த்த அதே ஃபீல் மாதிரி நல்லா தேட்டர் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி இருந்து. நான் எப்படி சொல்றது, 20 வருஷம் அந்த பழைய படமா தெரியல. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் உள்ள எப்படி இதுன்னு. ஆனா நல்லா இருந்துச்சு. ப்ரொடியூசர் வந்திருந்தாரு, வந்து எல்லாமே சொல்லியிருந்தாரு. கில்லி 2 இன்ட்டு கொடுத்துருக்காரு. நான் இந்த படம் நான் பிறக்கவே இல்லை போய் முதல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் தியேட்டர்ல பார்த்து ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ். அப்போ சீட்ல உட்காரல ப்ரோ அவ்வளோ யாருமே. ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஐமா ஸ்க்ரீன் 10 பேர் நிக்கிறாங்க. ஏன்னா ஸ்க்ரீனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அடுத்த ஷோ பார்க்கணும் எல்லாருமே படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதனால அந்த அது பாதுகாப்பா எல்லாம் கரெக்டாக பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல சொல்ல மாதிரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அப்படி சொல்ல தரம் ப்ரோ. சீட்டு மேலே இருந்து ஆடுறானுங்க ப்ரோ எல்லாருமே. லைட் எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டு அதான் உட்காருவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அதான் போட்டு அதான் வைபா சூப்பரா பண்ணிட்டாங்க. செம்ம ஒரு நல்ல மூமெண்ட் ப்ரோ. இது புரியல ப்ரோ. என்கிட்ட எல்லாம் சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பிள்ளை பார்க்கும்போது அவர் பார்க்க பயம் இருந்துச்சு. இப்ப சிரிப்பா செல்லும் ஐ லவ் யூ அதெல்லாம் செம்ம காமெடியா இருந்துச்சு. சொல்ல நல்லா இருந்துச்சு படம். அவங்க காம்போ சும்மாவே தெரிய வர மாதிரி இருந்துச்சு. இதுல கொஞ்சம் நல்லா நான் விஜய் த்ரிஷா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது தான் கில்லி தான் ப்ரோ. அதுல இருந்தா இந்த எல்லா காம்போ ஆதி குருவி இப்ப லியோ அந்த காம்போ எல்லாம் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. லைஃப்ல மறக்கவே மாட்டேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. 20 வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ. செம்ம எப்படி சொல்றது, ஒரு புது படம் ஃபீல் இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குறதா தான் இருந்துச்சு. படத்தை பத்தி நமக்கு எத்தனை வாட்டி பார்த்திருப்போம். அதனால என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு இருந்திருக்கும். -1 நான் 2005 நான் அப்பெல்லாம் சின்ன பையன். எனக்கு பிறக்கவே இல்லை 2004 நல்லா இந்த படம் பாக்குறது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். டிவில பாத்திருக்கேன், தியேட்டர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. டிவில இந்த மாதிரி நம்ம பசங்களோட வச்சு ஆட முடியாது, கத்த முடியாது, வீட்டுல கம்முனு உட்காந்து. ஆனா இப்போ இங்க என்ஜாய் பண்ணி பார்க்க ஜாலியா இருக்கு ப்ரோ. அதுதான் ஐ லவ் யூ சலோ. ஓகே பாஸ். ஆல்ரெடி பார்த்தா சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. தியேட்டர்ல பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற மாதிரி சூப்பரா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. படம் ஒர்த்து ப்ரோ. ஆல்மோஸ்ட் 2 decades ஆயிடுச்சு. 2004ல எப்படி இருந்தோ அதோட வெயிட்டா ரீஸ்ல ப்ரோ. படம் ஒர்த்து. கண்டிஸ் எல்லா ஷோ ஃபுல் ப்ரோ. தமிழ்நாட்டில் ரோஹிணி கமலா எல்லாத்தையும் ஃபுல்லு. படம் ஒர்த்து. ஷோ ஷாட் ப்ரோ. கில்லி ஆனா 20 வருஷம் பார்த்த படம் அதே படம் தான். இப்போ அப்படியேதான் இருக்கு. நல்லா இருக்கு. வைஸ் உள்ள செம வைப் ப்ரோ. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரீரிலீஸ்ல இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் இப்பதான் பாக்குறேன். சூப்பரா இருந்துச்சு. வைப் எல்லா பாட்டுமே ப்ரோ. எல்லா பாட்டுமே வேற லெவல் இருந்துச்சு. அதுவும் அந்த கொக்கர சாங் அப்புறம் அப்படி போற சாங் எல்லாம் வந்து வேற லெவல் வைப். இல்ல 2வது வாட்டி எல்லாம் போடும் போது மொத்த தேட்டர் யாருமே உட்காரல. எல்லாருமே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருக்கு.